Hi friends, welcome back to Fragrance of My Life. இந்த வீக்கெண்ட் ரெசிபியாக நம்ம வந்து பார்க்க போகிறது ஆட்டு தலைக்கறி ரோஸ்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட்டு தலைக்கறி ஒரு ஆட்டுது வந்து வாங்கியிருக்கேன். கடையிலேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ஏதாவது முடி இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கழுவி விட்டால் போதும். 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே இந்த பூண்டும் மிளகும் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டும் நான் அரைச்சி வச்சுப்பேன். இந்த பேஸ்ட் வந்து 1 மந்த் கிட்ட ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக வந்து மசாலாவுக்கு அந்த கிரேவிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஸ்ட் அரைக்கும் போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து காமிக்கிறேன் வீடியோ எடுத்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு. இந்த மிளகு பேஸ்ட் இல்லாதவங்க ஒரு 15 to 20 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நீங்கள் வந்து அப்போவே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சிக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 இன்ச் பட்டை போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து பொரியட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். சும்மா ஒரு 30 செகண்ட்ஸ் போதும். இது அந்த எண்ணெயில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மிளகும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் போட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து போட தேவையில்லை, இதுவே வந்து போதும். இப்போ வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழி அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடாம தலைக்கறி, கால், மட்டன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மெஷ்ஷியாக வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வேணும்னா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ட்ரை ஆகிடுச்சுன்னா. நம்ம ஏன்னா எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா வந்து இந்த பேஸ்ட் போடும்போது ட்ரை ஆகிடும். அப்போ நம்ம கிரேவி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும் எப்போவுமே. இப்போது நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து ஃப்ளேவர் வந்து கம்மி தான். நம்ம வந்து மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அந்த மிளகோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கணும். இப்போது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆட்டு தலைக்கறியை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இதுலேயே வேணும்னா அந்த எலும்புலாம் எடுத்து சூப் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த கிரேவிலேயே வந்து போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாலேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் குக்காக விட்டுடுங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு 1 மினிட் வந்து அதுலேயே வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செமி கிரேவி மாதிரி தான் வந்து செய்ய போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஆட்டுக்கறிலாம் மூழ்கிற மாதிரி வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 6 to 7 விசில் விடுங்க. அப்போ தான் நல்லா அது வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். குழந்தைங்க அந்த எலும்பெல்லாம் நல்லா கடிக்கிறதுக்கு வந்து அப்போ தான் அந்த சாஃப்டாக இருக்கும்போது நல்லா வந்து கடிப்பாங்க. புதுசாக குழந்த பிறந்தவங்களுக்கு வந்து நம்ம இது வந்து வீக்லி 2 செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தையோட தலை வந்து சீக்கிரம் நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3 மாதம் வரைக்கும்லாம் இல்லை, சீக்கிரமாகவே தலை ஆடுறது நின்றுடும். அந்த உச்சியும் வந்து சீக்கிரமாக வந்து அந்த அமுங்கிடும். 7 விசில் விட்டுட்டு அதுவே வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும். இதே மாதிரி வேணும்னா வந்து நீங்கள் அப்படியே வந்து கிரேவியாக கூட வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் வேறு பேனில் மாற்றிட்டு நீங்கள் அதை அந்த தண்ணியெல்லாம் வற்ற வச்சுக்கலாம். நான் செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே அந்த பேனில் வந்து வச்சிடுறேன். ஸோ வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா இதுவாகிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும். உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கூடுதலாக விட்டால் போதும். லாஸ்ட்டாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிடலாம். நல்லா கமன்னு மட்டன் தலைக்கறி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.